கல்வி ஒரு போர்வாளை போன்றதாகும். அதனால் வறுமையையும் ஏற்றத்தாழ்வுகளையும் மேலும் தன்னிறக்கத்தையும் அழித்துவிட முடியும். இவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு வந்திருக்கீங்க, நாள் முழுக்க உழைச்சிருக்கீங்க. காலையிலேயே கோவத்துல நீங்க எதுவும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடலன்னா எப்படி சொல்லுங்க? வாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. அப்பா, நான் இங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். பாலா, அப்புறம் நான் உங்க யார் கண்ணிலையும் பட மாட்டேன். இப்போ நீங்க எனக்காக சாப்பிடுங்க. அப்பா, இது ரொம்ப தப்புப்பா. நாங்க எங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டா நீங்க பேசுங்கன்னு சொல்லுவீங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா பேசிதானே முடிவெடுக்க முடியும்ப்பா. இப்ப நீங்களே அமைதியா இருந்தா எப்படிப்பா? நீங்க பேசுங்கப்பா. நீ அப்பாவா இல்ல நான் அப்பாவா? நீ குழந்தை தானே, குழந்தை மாதிரி நடந்துக்க. பீமாபாய், நீங்க இருந்து போ. நீ என்ன தேடுற? பீமா, அப்பா, வக்கீல் எல்லாம் கோர்ட்ல கருப்பு கோட் போட்டு வாதாடுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அப்படி நாமளும் வாதாடலாம். நீ என் கூட வாதாடுவியா? ஆமாப்பா, நம்ம வாதாடி இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம். அம்மா, அத்தை, மஞ்சுளா அக்காலாம் இங்க வாங்க. கங்காக்கா, நீங்களும் இங்க வாங்க. நாங்க இங்க வாதாட போறோம். சரி, இது என்ன கோர்ட்டா? ஆமாப்பா, இது கோர்ட்டு தான். அம்மா தான் ஜட்ஜ். நம்ம பாலானதான் குற்றவாளி. நம்ம 2 பேரும் வக்கீல். அப்புறம் இங்க இருக்க மத்தவங்க எல்லாம் பார்வையாளர்கள். எழுந்திருங்கப்பா. அப்பா, முதல்ல நீங்க வாதாடுங்கப்பா. 2வதா நான் வாதாடுறேன். பீமா, நீ என்ன பண்ற? உங்க அப்பா கூடயே வாதாட போறியா? அப்பா கூட இல்ல, ஒரு வக்கீல் இன்னொரு வக்கீல் கூட வாதாடுவாரு. என்ன நீங்க எல்லாரும் இவன் சொல்றத கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த கூத்தெல்லாம் போதும். கங்கா, நீ போய் சாப்பாடு போடு. அனி, வாங்க புத்தகங்கள் சாப்பிடலாம். நல்ல எண்ணங்களை விதைக்கும். குழந்தை பருவம் தான் அந்த விளைச்சலுக்கான நல்ல இடம். கல்விதான் நமக்கு வழிகாட்டி. சொல்லு பீமா, இதுக்கு எதிராக உனக்கு ஏதாவது கருத்து இருந்தா நீ சொல்லலாம். கடவுளை விட கல்விதான் மனுஷனுக்கு நல்ல வழியை காட்டுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். கல்விதான் மனுஷங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். கல்விதான் மனுஷனை மனுஷனாக்கும். ஆனா ஒரு சின்ன பையன் கல்வியை விட
கலைய கத்துக்கணும்னு நினைச்சா அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்கப்பா. கலை மனுஷனை நல்லவனா மாத்தாதா? எதை கத்துக்கணும்ன்றது அவங்க விருப்பம் தானப்பா. கல்வி எப்படி சிறந்ததோ அதே மாதிரி கலையும் சிறந்தது தானப்பா. ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய கலைஞனா இருந்தாலும் படிப்பறிவு இல்லைன்னா அவன் நல்ல மனுஷனாவான்னு எந்த உத்தரவாதமும் இல்லை. நல்லா படிச்சவங்கெல்லாம் கண்டிப்பா நல்ல மனுஷங்களா இருப்பாங்கன்னு என்ன உத்தரவாதம்ப்பா? குழந்தைங்களோட விருப்பம் தான்ப்பா முக்கியம். சின்ன வயசுல எந்த குழந்தைக்கும் படிக்கிறது பிடிக்காது, பள்ளிக்கு போக விரும்பாது. விவரம் தெரியாத வயசுல குழந்தைங்களோட விருப்பத்தை கேட்டு நடந்தா எல்லா பள்ளிக்கூடமும் காலியா தான் இருக்கும். எந்த பசங்களும் படிக்க மாட்டாங்க. ஏன்னா பசங்களாம் படிக்கிறத விட விளையாடுறதுல தான் ஆர்வமா இருப்பாங்க. ஆனா பாலா அண்ணன் நீங்க சொன்னதை கேட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிச்சாரு, ஆனா அவருக்கு படிக்கிறதுல விருப்பம் இல்ல. படிப்பை விட இசைய கத்துக்கிறதுல தான் அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. இதெல்லாம் வெறும் பேச்சுதான். இல்லப்பா, என்கிட்ட அதுக்கு ஆதாரம் இருக்கு. வாங்க பாலான்னு. அப்பா, பாலான்னு என்னோட காலை பாருங்க, எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? என்னாச்சு? இவன் காலுக்கு என்னாச்சு? ஆசிரியர் ஐயா அவரை சோதிச்சாரு. அவரு உனக்கு உண்மையிலே வாத்திய வாசிக்கிறதுல தான் விருப்பம்னா 1 மணி நேரம் ஓடி காட்டுன்னு சொன்னாரு. பாலாண்ணனும் ஓடி காட்டினாரு. அதை பார்த்ததும் ஆசிரியர் ஐயா கூட பாலாண்ணனுக்கு கலையில தான் விருப்பம்னு ஒத்துக்கிட்டாரு. இது உண்மையான ஆர்வம்னு ஏத்துக்கிட்டாரு. ஆனா நான் இதை ஏத்துக்க மாட்டேன் மயிலார். ஏன்னா வாத்தியம் வாசிக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையிலயோ இல்ல பாலாவோட வாழ்க்கையிலயோ இல்லனா நம்ம சமூகத்திலயோ எந்த மாற்றமும் வராது. வாத்தியம் வாசிக்கிறத விட முக்கியமானது நமக்கு இப்போ மாற்றம் மட்டும்தான். அந்த மாற்றத்தை கல்வியால மட்டும்தான் தர முடியும். நாம படிச்சு முன்னேறலனா மேல் ஜாதிக்காரங்க நம்மள கூலிக்காரனாவே வச்சிருந்து குழி தோண்டி புதைச்சிருவாங்க. மை லார்ட், என்னால இவர் சொல்றத புரிஞ்சுக்கவே முடியல. உனக்கு புரியலையா? இல்ல, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். நீங்க உங்க சட்டையை கழட்டுங்க. அப்பா ஒரு வக்கீல், அவர் எப்படி கோர்ட்ல சட்டையை கழட்டுவாரு? ஆஹா. ஆனா ஆனா இப்ப இவர் ஒரு சாட்சி. இப்படிப்பட்ட ஒரு அப்பா அவரோட பசங்களுக்காகவும் அவங்களோட எதிர்காலத்துக்காகவும் எப்படி இருப்பாருங்கிறதுக்கான சாட்சி. இப்ப இவர் அதுக்கான ஆதாரத்தை காட்டலன்னா அவர் என்ன சொல்ல வராருங்கிறது உனக்கு புரியாம போயிடும். சட்டையை கட்டுங்க. பீமாபாய், கொஞ்சம் சொல்றத செய்யுங்களேன்.
பாருங்க. நல்ல கண்ணை திறந்து பாருங்க. பாத்துட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கா இல்ல வெக்கமா இருக்கா? பாருங்க, இதுல எவ்வளவு ஓட்டைங்க இருக்குன்னு பாருங்க. ராணுவத்துல ரிட்டையர் சுபேதார் இவர் இப்படிப்பட்ட சட்டையை போட்டுட்டு இருக்காரு. இந்த கிழிஞ்ச சட்டையை மறைச்சுக்கிட்டு தான் தன்னோட மரியாதையை இவரு காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. நான் புதுசு வாங்க சொன்னேன். நான் இவர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் இவர் என்ன சொல்வார் தெரியுமா? இல்ல, இதை விட பசங்களோட படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்வாரு. இவரு சொல்றாரு, அண்ணி பசங்க படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். என்னோட பசங்க வேலைக்கு போய் எனக்காக ஆளுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட 3 சட்டைங்க இருக்கும். அப்புறம் நான் அந்த 3 சட்டையையும் வேட்டியையும் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இந்த ஊர்ல நான் ஒரு ராஜா மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பேன். இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமானவனா இருப்பேன்னு சொல்றாரு. சொல்லு பீமா, உன் அண்ணனோட ஆசை என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கல. உன் அம்மா அப்பாவோட ஆசைய புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவு செஞ்சுட்டு நீ பேசினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உன் பாலான ஆசைப்பட்டது நடக்கணும்னு நினைச்ச மாதிரியே உன் அம்மா அப்பா ஆசைப்பட்டதும் நடக்கணும்னு நீ நினைக்கணும் பீமா. நாமெல்லாம் ஏழைங்க, ஒதுக்கப்பட்டவங்க, எந்த ஆதரவும் இல்லாதவங்க. நாய் பண்ணிய கூட கொஞ்சறாங்க. ஆனா நம்மளோட நிழல் அவங்க மேல பட்டா கூட அது தீட்டுன்னு நினைக்கிறாங்க. நாம கீழ் ஜாதின்னு சொல்லி சொல்லி தினம் நம்மள சித்திரவதைப்படுத்தி சாகடிக்கிறாங்க. இதுல இருந்தெல்லாம் நீங்க தப்பிச்சு படிச்சு மேல வர வேண்டாமா? சொல்லுங்க. கேவலப்படுற நம்ம சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. நீங்க எல்லாரும் நல்லபடியா படிச்சு முன்னுக்கு வந்து தலை நிமிர்ந்து நின்னு வழி காட்டினா மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சமூகத்துக்கும் நல்லது. அப்பதான் இந்த நரகத்துல இருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு விடிவு கிடைக்கும். அம்மா, தூங்கிட்டியாம்மா? வாமா சாப்பிடலாம். பசிக்கல. பசிக்கலனா எப்படி? வாமா சாப்பிடலாம். அப்பாவுக்கு அவரோட விருப்பம், பசங்களுக்கு அவங்களோட விருப்பம். பொண்ணு முடிவெடுத்துட்டு வந்து சொல்லுவா. நம்ம வீடே இப்ப நரகம் மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. பசங்க அம்மா அப்பா கிட்டயே வாதாடுவாங்களாம், ஆதாரத்தை காட்டுவாங்களாம், சாட்சி கேட்பாங்களாம். உங்களுக்கெல்லாம் பசிக்குதா? அப்படின்னா நீங்க போய் சாப்பிடுங்க, மத்தவங்களையும் சாப்பிட வைங்க.
அம்மாடி, பீம் அவங்க அப்பாவை கேள்வி கேட்டான்தான். ஆனா நீ சொன்னதையும் அவன் கொஞ்சம் யோசிப்பான்ல. குழந்தைங்க பெரியவங்க அளவுக்கு அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாத்தையும் கத்துக்குவாங்க. நீ எழுந்து வா, வந்து சாப்பிடு. நான் தான் பசிக்கலன்னு சொன்னேன்னு. நீங்கெல்லாம் சாப்பிடுங்க. உங்க அண்ணனுக்கும் சாப்பாடு கொடுங்க. எனக்கு தூக்கம் வருது. அம்மா கங்கா, உன் சகோதரர்களோட ஆசைகளை மட்டும் இல்ல, உன்னோட அம்மா அப்பாவோட ஆசைகளையும் நீ புரிஞ்சுக்கணும் பீமா. இந்த சமூகம் நம்மள நாளுக்கு நாள் சாகதான் தோண்டிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இருந்து நீங்க எங்களை காப்பாத்தலன்னா வேற யார் காப்பாத்துவாங்க? யாரு? ஒரு சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வருங்கால தலைமுறைக்கு இருக்கு. நம்ம சமூகத்தோட விடுதலைக்காக நமக்கு எட்டா கனியா இருக்கிற கல்வியை சாத்தியமாக்குங்க. அப்பதான் நம்ம குடும்பமும் சமூகமும் பெருமை அடையும். இந்த நரகத்திலிருந்து நம்மளோட சமூகத்துக்கு ஒரு விடிவு கிடைக்கும். பி அப்பா அதுக்கப்புறமா எதுவும் பேசல. அவர் உன்னோட பேச்ச ஒத்துக்கிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. பீம், அப்பா உன் பேச்ச கேட்கிறாரோ இல்லையோ, வாழ்க்கையில ஒரு விஷயத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. நீ சின்னவனா இருந்து கூட என் சார்பா அப்பாவுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண. என்னால வாழ்க்கை முழுக்க எப்பவுமே அப்பா கிட்ட இப்படி பேச முடியாது. பீமா, நீ இங்க எல்லாருக்காகவும் எவ்வளவு யோசிக்கிற. பாலான்னு அம்மா சொன்னது சரிதான். நாம இந்த நரகத்துல இருந்து வெளியில வரணும்னா நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும். வாத்தியத்தை வாசிக்க வேணான்னு நான் உங்ககிட்ட சொல்லலன்னு, படிப்பையும் விட்டுறாதீங்கன்னு சொல்றேன். நீங்க வாத்தியம் வாசிச்சு பணம் சம்பாதிக்கலாம். ஆனா மரியாதை, உங்களுக்கு மரியாதை வேணும்னா நீங்க படிச்சு தானே ஆகணும். அதனால வாத்தியமும் வாசிங்க, படிப்பையும் விட்டுறாதீங்க. பீம் சொல்றது சரிதான். பீம், நீ அப்பா கூட எதுக்கு வாதாடின? அப்பா ஏற்கனவே கோவத்துல இருந்தாரு. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இப்ப கூட எதுவுமே சாப்பிடாம போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, அம்மாவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் பாலா அண்ணா. ஆமா பாலண்ண, நீங்க தான் காரணம். அப்பா, இத சாப்பிடுங்கப்பா. அப்பா, எனக்கு படிப்பு வரல, அதனால நான் உங்களுக்கு தப்பா தெரியுறேன். நீங்களும் அம்மாவும் படின்னு சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு நம்மளோட வறுமை பிடிக்கலப்பா. உங்களை நானும் சேர்ந்து கஷ்டப்படுத்த விரும்பல. அம்மா எழுந்துருங்கம்மா, வாங்க வந்து சாப்பிடுங்க. அம்மா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. வந்து சாப்பிடுங்கம்மா. நான் இப்படிலாம் பேசினதுக்காக நீங்க கோவப்பட்டு சாப்பிடாம தூங்குனீங்கன்னா அப்புறம் நான் என்னைக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன்.
எழுந்துருங்கம்மா, வாங்க வந்து சாப்பிடுங்க. கொஞ்சமாவும் சாப்பிடுங்கப்பா. ஒரு மனுஷன் படிப்போடு சேர்த்து கலைகளையும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா அதுல என்னப்பா தப்பு இருக்கு? படிச்சவங்க எல்லாருமே நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னு எந்த உத்தரவாதமும் இல்லையேப்பா. அதனால பசங்க விருப்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். சாப்பிடுங்கப்பா. உனக்கு இசைதான் ரொம்ப முக்கியம்னா அதையே கத்துக்கும். ஆனா என்னோட ஆசை எல்லாம் ஒண்ணுதான், என் பசங்க நல்லா இருக்கணும். உனக்காக நான் நீ ஆசைப்படுறதையே செய்ய சம்மதிக்கிறேன். அப்பா காலையில எங்க கிளம்பி போயிட்டாரு? அப்பா எவ்வளவு காலையில எங்கேயும் போக மாட்டாரு. எங்க போயிருப்பா? நேத்து பாலா தான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டான். நேத்து ராத்திரியோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இப்ப மறுபடியும் எங்க போயிருப்பானோ? துளசி, மஞ்சுளா வாங்க போய் எங்க போனான்னு தேடி பாப்போம். இவரோட கோபத்துக்கு வர வர அளவே இல்லாம போயிடுச்சு. அப்பா அங்கேயும் இல்ல. இவரை இப்ப எங்கன்னு போய் தேடுறது? என்ன ஆச்சுக்கா? அப்பாவை காணோம், எங்க போனாருன்னே தெரியல. வா போய் பாத்துட்டு வரலாம். நீ வா, வந்து முகத்தை கழுவு. எழுந்துரு சீக்கிரம். அப்பா காலையில எங்க போயிருப்பாரு? வணக்கம் சேட்டு ஐயா. रामजी सतपाल, सुबेदार रामजी सतपाल, रिटायर्ड सुबेदार रामजी सतपाल. என்ன விஷயம்? இந்த நகையை வச்சுட்டு கொஞ்சம் பணம் கொடுப்பீங்களா? பணம் வேணுமா? ஆமா, ஆமாங்க. ரொம்ப அவசியமோ? ஆமா, தேவைதான்.
பணம்லாம் இல்ல. ஆனா நான் தான் நகைய அடகு வைக்கிறேனே. நல்லா இருக்கே. பணம் என்னோடது ராம்ஜி, நான் தான் முடிவெடுப்பேன். விருப்பம் இருந்தா நகையை எடுத்துக்கிட்டு பணம் கொடுப்பேன், இல்லனா முடியாதுன்னு சொல்லுவேன். இல்ல சேட்டையா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இங்க வேற யாருமே நகைய அடகு வாங்கிட்டு பணம் தர மாட்டாங்க. சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். நான் சொல்ற ஒண்ணு நீ கேட்டாகணும். இந்த ஒப்பந்தத்துக்கு தயார்னா நான் பணம் தரேன். தேவை என்னோடது, அதனால உங்களுடைய ஒப்பந்தத்தை நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். சொல்லுங்க. ரொம்ப நல்லது. அப்போ ஒண்ணு பண்ண ராம்ஜி, அங்க வெளியே கூடையில குப்பை இருக்குல்ல, அத போய் வெளியில கொட்டிட்டு வா. கோபம் வேணாம் ராம்ஜி, கோபம் வேணாம். கோபப்படுறது உடம்புக்கு ரொம்ப ஆபத்து. போ. ராம்ஜி, இந்த பழத்தோலையும் எடுத்துக்கோ. கொட்டிட்டு வந்துட்டியா? கொஞ்சம் தள்ளி நில்லையா? உன் மேல கெட்ட வாட வருது. இப்போ அது கொடுங்களேன். யோ தரையா, அப்படி என்ன அவசரம்? முதல்ல என் செருப்பத்தோட. செருப்பத்தோடன்னு தான் சொன்னேன், தலையில எடுத்து வச்சுக்கவா சொன்னேன்? தொடைக்க துணி கொடுங்க. உன் துணியால தொட. துண்டு இருக்கு, சட்டை இருக்கு, வேஷ்டி இருக்கு. தொட. முடிஞ்சிருச்சு. குடு, உன் நகையை குடு. இவ்வளவு சின்னதா இருக்கிற நகையை எடுத்துக்கிட்டு நான் எவ்வளவு பணம் தர்றது? பேசாம வித்துடு. எப்படியோ பணத்தை கொடுங்க போதும், ஆனா அதை சீக்கிரமா கொடுங்க. தர.
1 2 3 4 ஆஹா, பையன் நல்லா ஓடுறான், அப்ப நல்லா பிடிக்கிறான். கொஞ்ச நெல்லு ஒன்னு சொல்லிட்டு போ. ஆமா, அப்படி என்ன தேவைன்னு நான் சொன்ன எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்ட? அது என்னோட பையனுக்கு என்ன? திடீர்னு ஒரு தேவை. பையனோட படிப்புக்காக என்னென்னமோ பண்ற இல்ல ராம்ஜி, அதே பசங்களுக்காக நீ அவமானப்பட்டு நிக்கிறத நான் பார்க்கணும். இல்லனா என் பேர் தன்சுக்லால் இல்ல. கிடைச்சாரா? அம்மா, அப்பா எங்கேயும் இல்லம்மா. எங்க போய் தேடுறது? ஒருவேளை அவரு புரஞ்சன் மாமா வீட்டுக்கு போயிருப்பாரோ? சீக்கிரம் போங்க. சீக்கிரம். அம்மா, நாங்க பள்ளிக்கூடம் போற வழியில ஒரு மரம் இருக்கு. சில நேரம் அப்பா அங்கேயே உட்கார்ந்திருப்பாரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். வேணாம், நீ போக கூடாது. நீ போக கூடாது. அதான் அத்தை மஞ்சுளா துளசி எல்லாம் போயிருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீ மட்டும் போகவே கூடாது. நீ போனா திரும்பவும் அவர் கூட வாதாடுவ, அப்புறம் கோவப்படுவ. என்னம்மா திடீர்னு இப்படிலாம் சொல்றீங்க? ஏன்னா நீ இப்பெல்லாம் அவர் கூட வாதாட ஆரம்பிச்சுட்ட, அதான் சொல்றேன். ஆனா அம்மா, நீங்க அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னது நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. இனிமேல் பாலான வாத்தியம் வாசிக்கிறதுக்கு போவாங்க, பள்ளிக்கூடத்துக்கும் போவாங்க. இந்த விஷயத்த நாங்க பாலான கிட்ட சொல்லிட்டோம். அத அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ என்ன நடந்தாலும் அவன் வாத்தியம் வாசிக்கிறத விட மாட்டான். அண்ணன் போக்குல விடுங்கம்மா. எங்க வச்சேன்னு தெரியலையே. அண்ணா படிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்படியே வாத்தியமும் வாசிக்கட்டும், அதானே அவர் விருப்பம். அப்பா கூட தான் பட்ஜெட்லாம் பாடுறாரு, அது அவரோட விருப்பம். இங்க பாரு பீமா, நீ திரும்ப இந்த மாதிரி உண்மையதானே சொல்றேன். நீ என்கிட்டயே வாதாட ஆரம்பிச்சிட்டியா? நான் வாதாடலம்மா, நான் உண்மையத்தான் சொல்றேன்லம்மா. அப்போ உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. அம்மா, நான் எதையும் கேட்க விரும்பல. சரி சொல்லுப்பா, என்னாச்சு? ஐயா பண்ண கூத்து தெரியுமா? சரி, பான் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அவரு பானை வாயில போட்டாரா? செவக்கவே இல்ல. அப்படியா? நான் நாக்கு நல்லா செவக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னேன். ஆர்வமா கேட்டுக்கிட்டே பேச்சுல கவனிக்காம கீழே பார்த்தாரா? வாயில இருந்து பானை ஒழுகி சட்டையெல்லாம் செவப்பாயிடுச்சு. சட்டையே காலி. சரி விடுங்கண்ணே, தேநீர் சாப்பிடலாம். இஞ்சி எல்லாம் நிறைய போட்டு தேநீர் தயார் பண்ணுங்க. நல்லா இருக்கும்ல? என்ன? ஆமா, அதுவும் நல்லா தான் இருக்கும். எல்லாருக்கும் உங்க கணக்குலனா இஞ்சி டீ போடவா? சரி போடுங்க. போட்டுட்டா போச்சு. பெரிய ஆள் நானே. ஆமா, அந்த ராம்ஜியோட கையில என்ன இருக்கு? என்ன எடுத்துட்டு போறான்னு தெரியலையே. இப்ப தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. பாம்பு பாம்பு பாம்பு. தப்பு பண்றீங்க. உங்களுக்கு எல்லாம் பைத்தியமா என்ன? இப்படியா ஒருத்தர்கிட்ட நீங்க விளையாடுவீங்க? கோபம் வந்துடுச்சா? வேணாம் 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 வேணாம். நீ ஒண்ணு பண்ணு, இத கையில எடுத்து அப்படியே வாசி. ஜின் 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 ஜின். கோபம் எல்லாம் தணிஞ்சிரும். உன் பையன் வாத்தியமெல்லாம் வாசிக்கிறானாமே கேள்விப்பட்டேன். ஒருவேளை நீயும் அந்த குழுவுல போய் சேர போறியா என்ன? இருக்கலானே. ஒருவேளை அப்பனே அந்த பிள்ளைக்கு சோத்துக்காக பயிற்சி கொடுத்தாலும் கொடுக்கலாம். எடு 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 ராம்ஜி, எடு. உன் பையன் வாத்தியம் வாசிக்க போகலனா உன் வீட்டுல எப்படி அடுப்பறியும்? எடு எடு எடு. எடு எடு. பாத்தியா, எதுக்கும் கலங்காம உங்களையும் நம்ம குடும்பத்தையும் முன்னேற்றணும்னு நினைக்கிறாரு உங்க அப்பா. ஆனா அவர் இன்னைக்கு கேவலப்பட்டு நிக்கிறாரு.
என்ன பாக்குற? அங்க பாரு, உங்க அப்பாவை பாரு. கிண்டல் பண்ணி சிரிக்கிறவங்களையும் பாரு. அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கிற உங்க அப்பாவையும் பாரு. வந்துட்டான்பா, இந்த ஆளோட பையனும் வந்துட்டான்பா. பீம் ராவ் பெரிய பயலாட்டமே பேசுவான். அண்ணே, ஒன்னு சொல்லட்டுமா? இந்த உலகத்திலேயே சுலபமான வேலை என்ன தெரியுமா? பெரிய மனுஷன் மாதிரி பேசுறதுதான். இந்த ராம்ஜி மாதிரி ஆளுங்கெல்லாம் அவன் பசங்களுக்கு அப்படி கத்து கொடுத்திருப்பாங்க. பேசு, பெரிய மனுஷன் மாதிரி பேசு. நிறுத்துங்க, இப்படிலாம் நீங்க பேசாதீங்க. எங்க அப்பா எங்களை அவங்க சரியா தானே சொல்றாங்க. போதும், இனி பெரிய பேச்சு எதுவும் பேசாத. முதல்ல நீ ஏதாவது செஞ்சு காட்டு, அப்புறம் வந்து இவங்க கிட்ட பேசு. வீட்டுக்கு போலாம். அட, நல்ல மசாலா தேநீர் போடுறேன்னு சொன்னே, என்னாச்சு? போறேன். கொஞ்சம் இனிப்பு சேர்த்து போடவா? போடு போடு, நல்லா தூக்கலா போடு. அப்பா, எங்கப்பா போனீங்க? சொல்றேன். அப்பா, இந்த அப்படி இதுக்கு தானே ஆசைப்பட்ட. இந்த வாங்கிக்கோ. இசைக்குழுல சேர்றதெல்லாம் ஒன்றும் தப்பானதில்ல. ஆனா இசைக்குழுல இருக்கிறவங்க எல்லாம் குடிப்பாங்க, அதுதான் தப்பு. கண்ணா, நீ அப்பா பேச்ச கேப்பன்னா படிப்பை மட்டும் விட்டுறாத. மற்றதெல்லாம் உன்னோட விருப்பம். இந்தா, புடி புடி. பாலானு, நீங்க வாழ்க்கை முழுக்க குடிக்கவே மாட்டேன்னு அப்பா மேல சத்தியம் பண்ணுங்க. அப்பதான் அப்பா அம்மா உங்களை பத்தி கவலைப்படாம நிம்மதியா இருப்பாங்க. நீங்க வாத்திய வாசிக்க போங்க, ஆனா பள்ளிக்கூடத்துக்கு வாங்க. அப்பா, நான் உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் வாழ்க்கையில எப்பவுமே சாராயத்தை குடிக்க மாட்டேன். இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என்னால எவ்வளவு முடியுமோ
அந்த அளவுக்கு படிப்பேன்ப்பா.